Before going to the video, please check the description to get an ebook for Air Collar. It contains everything like interview questions, mock calls, notes actions, notes format, and terminologies, and how the billing cycle works. So everything will contain in a single book. So you can get from me. Check the description box. Insurance will pay to the doctor in 3 methods. First one, fee for service. Second one, capitation. And third one, salary method. First one, fee for service, which means doctor will receive payment for the service he rendered. அப்படின்னா டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாரோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான அமௌண்ட் டாக்டருக்கு கொடுக்கணும். இட்ஸ் லைக் நீங்கள் ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, ஏதாச்சும் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டக்கான பில்லு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க. அதே தான் டாக்டர் என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரோ அந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கான அமௌண்ட்டும் வந்துடும். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பேயிங் மெத்தட். ஓகேவா? அதுக்கப்புறம் கேபிட்டேஷன். கேபிட்டேஷன்னா ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் டாக்டர்கிட்ட அனுப்புவாங்க. அந்த பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ண போகிற ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து சிங்கிள் பேமெண்ட்டாக முன்னாடியே கொடுத்துருவாங்க. இட்ஸ் லைக் எ ப்ரீபெய்ட் செக் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு வந்தாலும் வரலனாலும் அந்த அமௌண்ட் உங்களுக்கு தான். தேர்ட் ஒன், சேலரி. நம்ம இப்போ எம்என்சியில் ஒரு கம்பெனியில் போய் ஜாப் பார்க்கும்போது வாங்குகிறோம்ல, அதேமாரி தான் ஒரு பெரிய ப்ராக்டிஷனர் குரூப்ஸ்லாம் இருப்பாங்க. அது ஒரு ஆர்கனைசேஷன் மாரி தான் ஒர்க் ஆகும். அந்த ஆர்கனைசேஷனில் எல்லா வகையான டாக்டரும் இருப்பாங்க. எல்லா வகையான பேமெண்ட் மோடில் இருக்க டாக்டரும் இருப்பாங்க. அது கூடவே சேலரி வாங்குகிற டாக்டரும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் அதெல்லாம் வரும். சம்டைம்ஸ் சம் டாக்டர் வில் கிவ்ஸ் மெனி ட்ரீட்மெண்ட். அவருக்கு மந்த்லி சேலரி மாரி கொடுப்பாங்க. ப்ளஸ் அவர் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னும் போது அவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து இன்சென்டிவ் போனஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம டார்கெட்டுக்கு மேலே நம்ம அடிக்கும் போது இன்சென்டிவ் கொடுக்குறாங்களே, லைக்வைஸ். கேபிட்டேஷன்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, யூ கேன் டெல் தெம் கேபிட்டேஷன் இஸ் அ ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் மணி தட் வாஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ் டு த பிசிஷியன்ஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் யூ கோயிங் டு கிவ். கேபிட்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏரியாவில் ஒரு வடபழனி இல்லை அம்பத்தூர் அந்தமாரி ஏதாச்சும் ஒரு ஏரியா அசியூம் பண்ணிக்கங்க. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதில் ஒரு 1000 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா யூஹெச்சி பாலிசி தான் வச்சுருக்காங்க, யூஹெச்சி இன்சூரன்ஸ் கிட்ட. இப்போ யூஹெச்சி இன்சூரன்ஸ் என்ன பண்ணுறான்னா, ஒரு டாக்டர்கிட்ட அங்கே நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு 50 ஒரு 100 டாக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வடபழனியில். அப்போது அந்த டாக்டரில் ஒரு 10 டாக்டர் பார்க்குறாரு. 10 டாக்டரை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இது மாதிரி நீங்கள் கேபிட்டேஷன் அக்ரிமெண்ட்டில் போடுங்க. என்கிட்ட இருக்கிற 1000 பேஷண்ட் வந்து நான் எல்லா ஜென்ரல் செக்கப்பு, அப்புறம் இந்த ஜென்ரல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபாலோ அப்ஸு, ஸோ இந்தமாரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் உங்கள்கிட்ட அனுப்புகிறேன். நம்ம எல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டாக்டர்கிட்டையோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்கிட்டையோ போய்ட்டு அக்ரிமெண்ட் போடுறது தான் இன்சூரன்ஸோட வேலை. இன்சூரன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 1000 பேரை நான் உங்கள்கிட்டலாம் அனுப்பும்போது உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கொடுத்துட்றேன் முன்னாடியே. ஓகேவா? நீங்கள் வந்து அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அவங்க எப்பப்போலாம் வரும்போது நீ ட்ரீட்மெண்ட் பண்ணணும். முன்னாடியே நாங்கள் ஒரு ஆவரேஜாக அந்த பேஷண்ட் ஏஜ், பேஷண்ட் டிசீஸு, அப்புறம் பேஷண்ட் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி அதில் ஒரு ஆவரேஜான ஒரு அமௌண்ட் வந்து அந்த டாக்டருக்கு அல்ல அந்த டாக்டர் குரூப்புக்கு கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து அக்ரி பண்ணி டாக்டர் வாங்கிட்டார்னா அதுக்கப்புறம் அந்த கேபிட்டேஷன் பீரியட்னு ஒன்று இருக்கும். 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த பீரியட் வரைக்கும் அந்த பேஷண்ட்ஸ்லாம் வரலாம். எப்போ நாள் டாக்டரை போய் மீட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஜென்ரல் அந்த லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. டாக்டர் இந்த சர்வீஸ்லாம் தான் பண்ணணும். அதேமாரி இந்த சர்வீஸ்க்கெலாம் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் மெயின்டைன் பண்ணணும். அந்த இன்சூரன்ஸே அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை கீழே பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்கள் மேலே கூட பண்ணலாம், ஆனால் கீழே பண்ணுறக்கூடாது. ஸோ அதனால் அண்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. எப்போவுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக, பேஷண்ட்டோட ஹெல்த் கான்ஷியஸ்க்காக அவங்க இன்சூரன்ஸ் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கறதுனால டாக்டருக்கு வந்து அந்த ஸ்டாண்டர்ட் லெவலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அவர் வந்து ஆல்ரெடி அமௌண்ட் வாங்கிட்டார், இதுக்கப்புறம் கம்மியாக பண்ணலான்ற ஒரு ஐடியா வரக்கூடாது. அப்படி வரத்துக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்தமாரி குரூப்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ யூஹெச்சி இருக்காங்க, அப்புறம் ஏட்னா இருக்காங்க, இதுமாதிரி ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்டே கேபிட்டேஷன் குரூப்ஸ்லாம் இருக்கும். அந்த குரூப்ஸ்க்குடைய காம்படிஷன்றதுனால பாலிசிலாம் கம்பேர் பண்ணுவாங்க. அந்த ப்ரொவைடர்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ரேட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஒரு டாக்டருக்கு வந்து கேபிட்டேட்டில் இருந்தாங்கன்னா ஃபீட்பேக்லாம் கேட்பாங்க பேஷண்ட்டுக்கிட்டேருந்து. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணும்போது டாக்டருக்கு வந்து நல்ல சர்வீஸ் பண்ணால் மட்டும்தான் நல்ல ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி டாக்டருக்கு வந்து அடிஷ்னலாக இன்சென்டிவும் போனஸும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேபிட்டேஷனில். ஸோ அதனால் டாக்டர் வந்து அண்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா அந்த கேபிட்டேஷன் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும்.
ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கேபிட்டேஷன் கான்செப்ட். இதில் பார்த்தீங்கன்னா பிஎம்னு ஒன்று இருக்கும், பர் மெம்பர் பர் மந்த் அப்படின்னு. அது என்னென்னா ஒரு மெம்பருக்கு இவ்வளோ டாலர் பர் மந்த்துக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $15 வச்சுக்கலாமே. இப்போது $15 இன்ட்டு 1000 மெம்பர் போட்டிங்கன்னா டாக்டர் வில் கெட் $15,000 பர் மந்த். இது வந்து அவருக்கு பெனிஃபிட் தான். அதுவே அந்த ஃபீஃபா சர்வீஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாக்டர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த ஃபீஃபா சர்வீஸில் அவர் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் அமௌண்ட் அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு வந்து 10 மெம்பர் வரலாம், 10 பேஷண்ட்ஸ் வரலாம், இன்னொரு நாளைக்கு 2 பேஷண்ட் தான் வரலாம். ஸோ அவர்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. அவரே யோசிப்பார், என்னடா அது ஒரு நாளைக்கு 10 இன்னொரு நாளைக்கு 2, ஒரு நிரந்தரமான வியாபாரமே இல்லையே, நிரந்தரமான ஒரு ரெவன்யூவே இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த கேபிட்டேஷன் சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா எந்த டாக்டர் தான் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. சம்டைம் ஃபீஃபா சர்வீஸோடைய வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ஏரியாவில் சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஒரு வைரல் டிசீஸோ ஏதோ ஒன்று வரும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற டாக்டருக்கு ஃபீஃபா சர்வீஸில் சாமா ரெவன்யூ வரும். ஓகேவா? அவர் தான் எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணுன்னும் போது அவர் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் வரும். ஸோ அவர் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் சர்வீஸ் பண்ணுறாரோ அவ்வளோ ஒரு எக்ஸ்பென்ஸ் ரெவன்யூ வந்து அதிகமாகும். ஸோ அதனால் ஃபீஃபா சர்வீஸ்லேயும் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதே சமயத்தில் அதுலேயும் ட்ராபேக் இருக்குது. ஸோ அதேமாரி கேபிட்டேஷன்லேயும் பெனிஃபிட்ஸ் இருக்குது, கேபிட்டேஷன்லேயும் ட்ராபேக் இருக்குது. கேபிட்டேஷன் பெனிஃபிட்ஸ்னால் கன்சிஸ்டன்சியாக அந்த அமௌண்ட் வரும். அதுவே ட்ராபேக்னால் இப்போது அதிகமாக சர்வீஸ் பண்ணுற மாரி சுச்சுவேஷன் ஆகும்போது ஆனால் அவரால் அதிகமான ரெவன்யூ எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஆல்ரெடி அந்த ஃபிக்ஸ்டு டாலர் வாங்கிட்டார் வித் கான்ட்ராக்ட் சைன். ஸோ அதனால் அவரால் வாங்க முடியாது. அவரால் முடிஞ்ச அளவுக்கு இன்சென்டிவ் போனஸாக வாங்க முடியும். ஸோ ரெண்டுத்துலேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்பேன் கான்செப்டை. முடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் ஏதாச்சும் நிறைய வேணும்னா. ஸோ இப்போ கிளைம் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதில் நம்ம ரெப்பிக்கிட்ட என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்க போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கிளைம் வாஸ் ப்ராசஸ் டுவோர்ட்ஸ் கேபிட்டேஷன் ஆர் மேனேஜ் கேர் பிளான் அப்படின்னு தான் வரும். CO24ன்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், இது வந்து மெடிக்கேர் பிளானா இல்லைனா அதர் இன்சூரன்ஸா, கமர்ஷியல்ஸான்னு செக் பண்ணுங்கள். ஸோ மெடிக்கைடு இருந்தால் ஒரு மாதிரி சினாரியோ போகும், கமர்ஷியல்ஸ்னால் ஒரு மாதிரி வரும். ஸோ இப்போ மெடிக்கைடை வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு கமர்ஷியல்ஸில் பார்க்கணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் லைக் UHC, எட்னா, சிக்னா சொல்கிறேன், அந்தமாரி இன்சூரன்ஸ் கிட்ட நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னா, கிளைம் ரிசீவ் டேட், கிளைம் ப்ராசஸ் டேட் அண்ட் வாட் இஸ் த அலோட் அமௌண்ட் ஃபார் திஸ் கிளைம். அதுக்கப்புறம் வாட் இஸ் த கேபிட்டேஷன் அமௌண்ட். இது ரெண்டுத்தையும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு முக்கியமான கொஸ்டின், பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக கேட்கணும். கேபிட்டேஷன் இந்த கிளைம் ப்ராசஸ் ஆகும்போது இன்சூரன்ஸும் டாக்டருக்கும் ஆல்ரெடி பேமெண்ட் டீலிங் போயிருக்கு. ஆனால் பேஷண்ட் பேலன்ஸ் வந்து டாக்டர்கிட்ட பேஷண்ட் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியணும்ல, அதுக்காக தான் பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்குறோம். இதை செப்பரேட்டாக பேஷண்ட்டுக்கு பில் பண்ண வேண்டியதுனால. ஓகேவா? இப்போது அலோட் விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டேஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், கேபிட்டேஷன் பீரியடு கேட்கணும். அந்த கேபிட்டேஷன் டியூரேஷன் டைம் கேட்கணும். அந்த கேபிட்டேஷன் டியூரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் March 1 to March 13 அப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் டேட்டா சர்வீஸ் இந்த March 1 to 30க்குள்ளே இருந்துச்சுன்னா நத்திங் கேன் பி டன், கெட் த கிளைம் நம்பர் அண்ட் கால் ரெஃபரன்ஸ் நம்பர். ஓகேவா? இதை வந்து ப்ரொவைடர் அட்ஜஸ்ட் தான் பண்ணணும். ஓகேவா? இது ஒரு சினாரியோ தான். சப்போஸ் கேபிட்டேஷன் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது, அலோட் அமௌண்ட் $100 பட் கேபிட்டேஷன் அமௌண்ட் வந்து $60 வித் கோபே $20 அப்படின்னு இருந்துச்சுன்னா, பெய்ட் அமௌண்ட்டும் எதுவுமே இல்லைன்னா மீதி ஒரு $20 இருக்குது. 60 20னா $80 ஆயிடுச்சு. மீதி $20 ரிமைனிங் பேலன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ரெப்பிக்கிட்ட கேட்கலாம். why there is a balance in this load amount அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெப் வில் செக். அந்த டைமத்தில் நீங்கள் ரெப்பிக்கிட்ட கேட்கலாம், கேன் யூ ப்ளீஸ் சென்ட் திஸ் கிளைம் பேக் ஃபார் ரீப்ராசஸ் சொல்லலாம். ஓகேவா? இது இன்னொரு சினாரியோ. இப்போ அந்த டேட்டா சர்வீஸ் இந்த கேபிட்டேஷன் பீரியடுக்குள்ளே இல்லை, விச் வாஸ் நாட் லைஸ் இந்த கேபிட்டேஷன் பீரியட் அப்படின்னு வந்துச்சுன்னா, டெல் த ரெப், could you please send this claim back for reprocess, is the data service not lying in this capitation period அப்படின்னு சொல்லி you can send this claim back for reprocess. அடுத்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி கேபிட்டேஷன் வந்துட்டாலே அந்த பர்டிகுலர் சர்வீஸ் கேபிட்டேஷனில் தான் இருக்கும். அந்த லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்களே இன்சூரன்ஸ் டாக்டர்கிட்ட, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த சர்வீஸ் இருக்கும். பட் இன் ரேர் கேஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லாத சர்வீஸையும் கேபிட்டேஷனில் ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம கேட்க வேண்டியது, could you please check whether this service is covered in a capitation or not. ரெப்பு இப்போ செக் பண்ணி சொல்கிறாங்க, this service was not covered in a capitation அப்படின்னும் போது அப்போது அது fee for சர்வீஸில் வரும். ஓகேவா? பர்டிகுலர் சர்வீஸ் தான் அந்த கேபிட்டேஷன் லிஸ்ட்டில் கொடுப்பாங்க இன்சூரன்ஸ். ஆனால் அதை தாண்டி வர சர்வீஸ்லாம் வந்து ஃபீ ஃபார் சர்வீஸில் தான் ப்ராசஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ரெப்பிக்கிட்ட சொல்லலாம், could you please send this claim back for reprocess since this service is not covered in the capitation and this is covered in a fee for service, so could you please send this back for reprocess சொன்னீங்கன்னா reprocess எடுத்துருவாங்க. சப்போஸ் அந்த கேபிட்டேஷன் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா nothing can be done, claim number, call reference number. ஃபைன், புரிஞ்சுதா?
ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து மேனேஜ் கேர் பிளான். கேபிட்டேஷன்றது ஒரு ப்ராசஸ்ட், அது டினையல் கிடையாது, அது ஒரு ப்ராசஸ்ட், ஓகேவா. பட் மேனேஜ் கேர்ன்றது ஒரு டினையல். இது டினையல் எப்படின்னா மெடிக்கேர் அண்ட் மெடிக்கேட் இன்சூரன்ஸ் கிட்ட தான் வரும். இவங்க எப்படி உள்ளே வந்தாங்க, மேனேஜ் கேர் MCOன்னு சொல்லுவாங்க, மேனேஜ் கேர் ஆர்கனைசேஷன் ஆர் HMO ஹெல்த் மெயின்டெனன்ஸ் ஆர்கனைசேஷன். இவங்க எப்படி உள்ளே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சம் சர்வீஸை மட்டும்தான் மெடிக்கேர் அண்ட் மெடிக்கேட் வில் கவர். இப்போ மெடிக்கேர் அண்ட் மெடிக்கேடில் கவர் ஆகாத சர்வீஸ்லாம் ஒரு கமர்ஷியல் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அவங்க பேர் வந்து மெடிக்கேர் அட்வான்டேஜ் பிளான் சொல்லலாம், ஓகேவா. இப்போ என்ன ஆகும்னா அந்த கவர் பண்ண போகிறாங்க தெரியுமா, அதர் இன்சூரன்ஸ் சிக்னா ஏட்னாலாம் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல்ஸ். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கேர் அண்ட் மெடிக்கேட் கைட்லைன்ஸ் படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம டினையில் பார்க்கலாம் வித் மெடிக்கேர் இன்சூரன்ஸ். இப்போ ரெப்பு சொல்கிறாங்க த கிளைம் வாஸ் டினைட் சின்ஸ் த பேஷண்ட் கவர்ட் அண்டர் த மேனேஜ் கேர் பிளான்றாங்க. இப்போ நீங்கள் கேளுங்க டினைல் டேட் ரிசீவ் டேட் அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ கேளுங்க மெயினாக த மேனேஜ் கேர் பிளான் நேம். அந்த மேனேஜ் கேர் பிளான் நேம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து UHO இல்லை சிக்னாவோ ஏட்னாவோ இருக்கும். அது ரெப்பு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. சப்போஸ் சொல்லணும்னா யூ கேன் கெட் ஃப்ரம் த வெப் போர்ட்டல். மெடிக்கரோட வெப் போர்ட்டலோ அதோட எலிஜிபிலிட்டி ஏதாச்சும் ஒரு சோர்ஸில் நீங்கள் தேட முடிஞ்சதுன்னா அந்த வெப் போர்ட்டலில் நீங்கள் போய் செக் பண்ணும்போது அந்த டேட்டா சர்வீஸ்க்கு மேனேஜ் கேர் பிளான் ஆக்டிவாக இல்லையான்னு சொல்லிட்டு கீழேயே காட்டும். வித்து அந்த மெம்பர் ஐடி, அந்த இன்சூரன்ஸ் நேமு, அந்த இன்சூரன்ஸ் மெயிலிங் அட்ரஸ் எல்லாமே காட்டும். அதை வச்சு நீங்கள் மேனேஜ் கேருக்கு ஃபைல் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் ரெப்புகிட்டே கேட்டு பார்க்கலாம், ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குட் யூ ப்ளீஸ் ப்ரொவைட் மீ த மேனேஜ் கேர் பிளான் நேம் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. அண்ட் ஆல்சோ குட் யூ ப்ளீஸ் ப்ரொவைட் மீ த மெம்பர் ஐடி ஃபார் த மேனேஜ் கேர் பிளான், அதையும் வாங்கிக்கிங்க. இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு குட் யூ ப்ளீஸ் ப்ரொவைட் மீ த மெயிலிங் அட்ரஸ் டு ரீசப்மிட் த கிளைம் டு மேனேஜ் கேர், அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். இதை வாங்கிட்டு நம்ம இப்போ மேனேஜ் கேருக்கு ஃபைல் பண்ணோம். கிளைம் நம்பர், கால் ரெஃபரன்ஸ் நம்பர், ஓகேவா. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா மெடிக்கேருக்கு வந்து எப்போவுமே வந்து மேனேஜ் கேர் மெம்பர் ஐடியை வச்சு தான் அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் UHCயோட மெம்பர் ஐடியை வச்சு தான் அனுப்பணும், ஓகேவா. ஆனால் மெடிக்கேடுக்கு வந்து அப்படி இல்லை. மெடிக்கேடுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கேடோட மெம்பர் ஐடியை நீங்கள் வச்சு அந்த MCOக்கு மேனேஜ் கேர் ஆர்கனைசேஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் UHCO சிக்னாவுக்கு நீங்கள் ஃபைல் பண்ணலாம். தே வில் ப்ராசஸ் வித் மெடிக்கேட் ஐடி, ஓகே. கீப் தட் இன் மைண்ட். Okay guys, I hope now you understand what is capitation and managed care organization, how it will process. நம்மளோட வீடியோ மட்டும்தான் இவ்வளோ டீட்டெயில்டாக 12 மினிட்ஸுக்கு குறையாமல் கேபிட்டேஷனை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்க ஒரே வீடியோ. ரொம்ப கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி நான் கொஞ்சம் விஷயத்த சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேபிட்டேஷனை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் டவுட் இருக்கும். அது எப்படி மேனேஜ் கேர் உள்ளே வருது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் வந்து கேபிட்டேஷன் ரொம்ப முக்கியமானது. ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஒன் மோர் திங், இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடைகள், அது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த வீடியோ வந்திருக்கு. என்ன தடைகள்னு சொல்லிட்டு நேற்று சின்ன ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மைக்கு உடஞ்சிருச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். லாஸ்ட் வீக் ஒரு இபுக் ரெடி பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட் கைட் ஃபார் AR காலர். ஒரு AR காலருக்கு என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகணும், என்னென்ன இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருக்கணும், என்னென்ன மாக் கால்ஸ் வேணும், அதேமாரி இன்டர்வியூ கொஸ்டின், நாளைக்கு ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு போனால் என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு 2 months ஆஃப் ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த புக்கை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் செம்ம ரெஸ்பான்ஸ் போயிட்டுருக்கு. அது வெரி அப்ரிஷியேட்டட் அண்ட் ஐ எம் ஆல்சோ மோட்டிவேட்டட் பை யூ கைஸ் அண்ட் கீப் மோட்டிவேட் மீ. ப்ளீஸ் வாங்காதான் வாங்கிக்கிங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். புதுசாக வந்திருந்தீங்கன்னா டேக் கேர் அண்ட் யூட்டிலைஸ் டைம். பை.